எனது அருமை தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களுக்கு உங்கள் கண்ணுசாமி பட்டியல் மாற்ற தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை உறவுகளே, இன்று சமுதாயத்தினுடைய முக்கிய கோரிக்கையாக, முதன்மை கோரிக்கையாக நாம் வைத்துள்ளது பட்டியல் மாற்றமே சமூக விடுதலை என்ற அந்த கோஷத்தை வைத்து 6/6/1936 ஆண்டு பட்டியலில் இணைத்த தினம். அன்று முதல் இன்று வரை நாம் நம்மளுடைய கோரிக்கை நீதி கட்சியிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வரைக்கும் நம்மளுடைய கோரிக்கையை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். அன்று நீதி கட்சி செவிசாய்க்கவில்லை. திட்டமிட்டு இந்த சமுதாயத்தின் வரலாறை மறைத்து உரிமைகளை மறுக்கப்பட்டு நம்மை பட்டியலில் எஸ்சி பட்டியலில் இணைத்தார்கள். அதன் பிறகு இப்பொழுது சமீப காலமாக ஒரு 40-50 ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே நம்மளுடைய சமூக தலைவர்கள் இந்த கோஷத்தை எடுத்தார்கள். ஆனால் அதை தொடர்ந்து வலியுறுத்தி அந்த கோஷத்தை, அந்த கோரிக்கையை முன்னிறுத்தி போராட தவறியது நம்மளுடைய தவறு. ஆனால் சமீப காலமாக 1919 ஆண்டுக்கு முன்ன 2019க்கு பிறகு தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றத்திற்கும் பட்டியல் மாற்றத்திற்காக நாம் மனு கொடுக்கப்பட்டு கன்ஸ்ராஜ் வர்மா அவருடைய கமிட்டியெல்லாம் போட்டு இது பண்ணி நம்மளுடைய முதன்மை கோரிக்கையாக பட்டியல் மாற்றத்தை நிராகரிக்கப்பட்டது. அதன் பிறகு தொடர்ச்சியாக நாம் இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக என்னுடைய ஒருங்கிணைப்பில் உள்ள பட்டியல் மாற்ற இயக்கம் தொடர்ந்து போராடி பட்டி தொட்டி எல்லாம் சென்று ஆர்ப்பாட்டம், போராட்டம், பொதுக்கூட்டம் இவைகளெல்லாம் நடத்தி தேவேந்திரகுல வேளாளர்கள் ஏன் பட்டியல் மாற்றம் கேட்கின்றார்கள் என்பதை என் இன சொந்தங்களுக்கும் பொதுஜன மக்களுக்கும் தெளிவுபடுத்தி பேசுபொருளாக்கி இன்றும் தொடர்ந்து நாம் போராடி கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இந்த நிமிடம் வரை அன்றைய நீதி கட்சியினுடைய பேரராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் திட்டமிட்டு இந்த மத்திய அரசு அனுப்பப்பட்ட அந்த கோப்புக்கு ஒப்புதல் அளிக்காமல் பட்டியல் மாற்றம் கொடுப்பதற்கு விருப்பமின்றி இன்று வரை அரசு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நாம் போராட்டங்கள் பல வகைப்பட்டது. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று செய்ய வேண்டும் என்ற அந்த கொள்கையின் அடிப்படையிலே இந்த மக்களை எந்தவித கஷ்டத்திற்கு உள்ளாக்காமல் போராட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாம் இதுவரையிலும் போராடி கொண்டிருந்தோம். இப்போ போராட்டத்தினுடைய தன்மையை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் வந்துள்ளோம். நான் கடந்த 6 மாதத்துக்கு முன்பாகவே நான் கூறியிருந்தேன், பட்டியல் மாற்றம் இனி கருத்தரங்கம் போடுவது, பொதுக்கூட்டம் போடுவது, ஆர்ப்பாட்டம் பண்ணுவது இது சிறிது காலத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டமாக இந்த பட்டியல் மாற்றம் இயக்கம் இந்த கோரிக்கையை வைத்து ஒரு ரத யாத்திரை செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு நாங்கள் அதுக்குண்டான பயணங்களை, காரணம் 6 மாதத்திற்கு சொல்லி இதுவரைக்கும் செய்யலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கிண்டல் கூட பண்ணலாம். நியாயமாக கூட நான் ஏற்றுக்கிறேன். இது சின்ன ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு 50,000 ரூபா வச்சுட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது அல்ல. ஏறக்குறைய 30 லட்சம் தொகை தேவைப்படுகின்றது. 30 மாவட்டங்களுக்கு நாம் சென்று 30 மாவட்ட ஆட்சியாளரிடம் மனு கொடுக்கப்பட்டு அது இறுதியாக சென்னை வர வேண்டும், சென்னையிலிருந்து டெல்லி போக வேண்டும். இவ்வளவுக்கும் செலவு குறைந்தபட்சம் வைத்தாலும் 30 லட்சம். இதுவரையிலும் நடந்த அந்த போராட்டங்களுக்கு என்னால் என்றதை, என் கையில் உள்ளதை போட்டு
நம்மளுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கே நான் கூலி கொடுத்து இந்த போராட்டங்களை நடத்தி வந்தோம். இதற்கு சில சகோதரர்கள் உதவி செய்திருக்கின்றார்கள். அப்பொழுது அதுவாறு நடந்தது. ஆனால் இப்பொழுது நடக்க போகிற இந்த ரத யாத்திரை என்பது, நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், ரத யாத்திரையை இறுதி யாத்திரை, அது வெற்றி யாத்திரையாக இருக்க வேண்டும், அதற்குண்டான திட்டமிடுகின்றோம் என்று சொல்லியிருந்தேன். அதுக்குண்டான திட்டங்களை நாங்கள் இப்பொழுது திட்டமிட்டு கொண்டிருக்கின்றோம். நாம் இப்போ அடுத்து செய்ய வேண்டிய ஒரு போராட்டம், ரத யாத்திரைக்கு முன்னோட்டமாக நடத்தக்கூடிய ஒரு அமைதியான போராட்டம். அதாவது 6/6/1936 பட்டியலில் இணைக்கப்பட்ட அந்த நாளை ஏறக்குறைய 99 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற 6/6/2025 அன்று அதை நாம் துக்க தினமாகவும் கண்டனமாகவும் போஸ்டர்களும் ஒட்டி அது துக்க தினமாக நடத்த வேண்டும். இந்த அரசு, மத்திய மாநில அரசுகளுக்கு நினைவூட்டு வகையிலே பட்டி தொட்டி எல்லாம் போஸ்டர்கள் ஒட்டி, வீடுகளிலே கருப்பு கொடியை ஏற்றி நம்மளுடைய போராட்டத்துக்கு வலு சேர்த்து ரத யாத்திரையை 100% வெற்றிகரமாக நடத்துவதற்கு இந்த போராட்டம் முன்னோட்டமாக இருக்க வேண்டும். காரணம், ஒரு போராட்டம் எடுப்பது, ஒரு பயணத்தை தொடங்குவது என்பது அவ்வளவு எளிதல்ல. அவ்வாறு செய்த பிறகு மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லை என்று சொன்னால் உழைப்புகள் அனைத்தும் வேஸ்ட்டு. ஆகவே இந்த காலகட்டத்திலே 99 ஆண்டுக்கு பிறகு 6/6/1935 அன்று தமிழ்நாடு ஃபுல்லாக தேவேந்திரகுல வேளாளர்கள் வசிக்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய வீட்டின் கூரையினுள்ளோ கருப்பு கொடியை கட்டி வைத்துவிட்டு, அந்தந்த கிராமத்திலே 10 பேர் 15 பேர் சேர்ந்து ஒரு கோஷம் போட்டாலும் சரி, ஆளுக்கு ஒரு 10 ரூபா போட்டாச்சுன்னா ஒரு 100 வால் போஸ்ட் அடிக்கலாம். நம்மளுடைய ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர்களின் உணர்வுகளை இந்த அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தும் நாளாக 6/6/2025 அன்றை முழுமையாக பயன்படுத்தி அடுத்து நடத்த இருக்கின்ற ரத யாத்திரைக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் வேண்டும் என்று கூறிக்கொண்டு, ஒவ்வொரு சமூக அமைப்புகளும், இளைஞர் பெருமக்களும், அரசு ஊழியர்களும் பட்டி தொட்டி எல்லாம் நம்மளுடைய கோரிக்கையை அன்றைய தினம் வெளிப்படுத்த வேண்டும். அரசுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும், அரசுக்கு நினைவூட்ட வேண்டும். ஆகவே வருகின்ற 6/6/2025 அன்று நம்மளுடைய கோஷத்தை முழுமையாக மக்களுக்கும் அரசாங்கத்துக்கு கண்டனம் தெரிவிக்கின்ற வகையிலே, அதே சமயத்திலே அரசாங்கத்தை வலியுறுத்துகின்ற வகையிலே அந்த போராட்டம் இருக்க வேண்டும் என்று கூறி, கண்டிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் ஒவ்வொருவரும், உணர்வுள்ளவர்கள் அத்தனை பேரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தருவீர்கள் என்று நினைக்கின்றேன். அதை தொடர்ந்து அடுத்து ரத யாத்திரை தொடங்க இருக்கின்றது. அதுக்கு தேதி மட்டும்தான் அறிவிக்க வேண்டும். இந்த போராட்டத்தை முடித்துவிட்டு அடுத்த கட்ட போராட்டத்துக்கு ஆயத்தமாக வேண்டும். பட்டியல் மாற்றமே சமூக விடுதலை. 2026க்குள் பட்டியல் மாற்றம் அடையவில்லை என்று சொன்னால் கண்ணுசாமி 100 ரத யாத்திரை இல்லை. எந்த கொம்பன் வந்து போராடினாலும் சரி, பட்டியல் மாற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. காலத்தை சரியான நேரத்தில் தேர்தலை மையப்படுத்தி நாம் அதை பயன்படுத்தி நம்மளுடைய கோரிக்கையை வென்றெடுக்க வேண்டும் என்று எனது சொந்தங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீர்கள். அந்த கோரிக்கை அன்றைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டங்களோ இல்லை கண்டன போஸ்டர்கள் ஒட்டி வீட்டு கூரையிலே வந்து கருப்பு கொடி ஏந்தி நம்மளுடைய கோரிக்கை இந்த மத்திய மாநில அரசுக்கு
குறிப்பாக மாநில அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கின்ற வகையிலே உங்களுடைய போஸ்டர்கள் இருக்க வேண்டும். காரணம், மத்திய அரசு அனுப்பிய கோரிக்கை கோப்புக்கு இதுவரைக்கும் மாநில அரசு பதில் தரவில்லை என்பதை நான் நினைவூட்டிக் கொள்கின்றேன். நிச்சயமாக ஆதரவு அளிப்பீர்கள் என்று நம்பி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.